நம்ம இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம்னா உயிர் சிலேப்பி மீன் குழம்பு எப்படி செய்கிறது அப்படின்ட்டு நான் உங்களுக்கு தெளிவாக காமிக்கிறேன். நம்ம குளத்துலேயே வளர்ந்தது, நம்ம குளத்துலேயே பிடிச்சி தூண்டிலில் பிடிச்சி உயிர் மீனாக எப்படி ஃப்ரெஷ்ஷாக எப்படி நம்ம ஆக்கணும், எப்படி சமையல் வச்சா எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு ஒரு அழகாக நான் வீடியோ எடுத்திருக்கேன். அந்த வீடியோ நான் காமிக்கிறேன். இது எப்படி நம்ம இந்த சிலேப்பி குழம்பு செய்யலான்ட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இன்றைக்கான குவாட்ஸ் என்னென்னா, வாய்ப்புக்காக காத்திருக்காதே, உனக்கான வாய்ப்பை நீயே ஏற்படுத்திக்கொள். இதை மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் உழைச்சிக்கிட்டே இருங்க. உங்கள் வாய்ப்பை தேடி நீங்கள் ஓடாமல் உங்களுக்கான வாய்ப்பை நீங்களே க்ரியேட் பண்ணுங்கள். ஓகேவா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதுதான் குளத்தில் பிடிச்ச சிலேப்பி மீன். இன்றைக்கி சிலேப்பி மீன் ஸ்பெஷலு. தூண்டி போட்டு பிடிச்சோம். தூண்டியில் பிடிச்சது வந்து நான் பிடிக்கிறேன், அடுத்த வீடியோவில் காமிக்கிறேன். இப்போ இது உயிரோடு நம்ம பிடிச்சி இப்போ ஃப்ரெஷ்ஷாக நம்ம ஆக்க போகிறோம். எல்லாமே நம்ம குளத்தில் வளர்ந்தது. இதெல்லாம் நீந்திட்டு இருக்கு பாருங்க. சிலேப்பி எப்படி இருக்கு பாருங்க, எல்லாமே உயிரோடு இருக்குது. இதுதான் ஃப்ரெஷ். எல்லாமே தூண்டில் பிடிச்சது. எவ்வளோ மீன் மாட்டிட்டு பாருங்க, நிறைய போட்டு தூண்டில் பிடிச்சி. அது எப்படி தெரிக்குது பாருங்க மீன். எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக உயிரோட மீன் சிலேப்பி. இவரும் நம்ம தூண்டியில் தான் மாட்டினாப்புல. ரொம்ப எவ்வளோ குட்டியாக இருக்குது பாருங்க. இது ரொம்ப குட்டி சிலேப்பி. இது நம்ம இது நறுவ குறவை மீன் சொல்லி நான் போட்டதானே வீடியோ, அந்த நறுவ மீன். இது சின்னது தான், இது தூண்டியில் மாட்டினுச்சு. இதுவும் இந்த மாதிரி குட்டியிலே தூண்டியில் இதுதான் அந்த பெரிய மீன். இந்த சைஸில் இருக்குது இப்போது நம்ம குளத்தில். இதெல்லாம் இப்போ பொரிச்சது தான், கொஞ்சம் பொரிச்சு இப்போ வளர்ந்துருக்கு. நம்ம தீனி சோறு போட்டோம்னா அவ்வளோ ஃபாஸ்ட்டாக எல்லாம் மேயும். இங்கே பாருங்க, இவர் இப்படி தான் அப்படியே துள்ளி வச்சு நான் போயிட்டே இருக்கும். ரொம்ப அறிவுள்ள மீன் இது. இதுதான் சென்னை, இந்த மீன் பேர். இத்தனோண்டா தான் இருக்குது பாருங்க, ஒரு விரல் சைஸ் கூட இல்லை. இது தூண்டியில் மாட்டுக்கு. எவ்வளோ தூரம் நடந்து போயிட்டே இருக்கு பாருங்க. அப்படியே போயிட்டே இருக்கும். குண்டானில் போட்டு வச்சோம்னாலும் துள்ளி குதித்து ஓடிடும். நம்ம ஒரு மூடி போட்டு மூடி தான் வைக்கணும். முள் மாதிரி இருக்கும், அந்த முள் குத்தும். இப்படி தான் மண்டையை தான் பிடிக்கணும். இது பாருங்கள், ஒரு கையில் ஒரு விரல் சைஸ் தான் இருக்குது. இது தூண்டியில் மாட்டுது சென்னை மீன். இப்போ நம்ம இதை இங்கேருந்து இவ்வளோ தூரம் ஓடியாந்துட்டேன். கூட தூரம் போட்டுருவோம். எப்படி முழிச்சிட்டு கிடக்கு பாருங்க. எல்லாம் இதெல்லாம் ஃப்ரெஷ் மீன், நம்ம வீட்டில் உள்ள குளத்தில் பிடிச்சது. நான் பெரிய சிலேப்பி. இதெல்லாம் நல்லா 1/4 கிலோலேருந்து 1/2 கிலோ வரைக்கும் வரும். அதெல்லாம் நல்லா 1.5 வருஷம் 2 வருஷம் விட்டோம்னா 1 கிலோ கூட வரும். சிலேப்பி மீன் குழம்பு வைக்கிறதுக்கு தேவையான பொருள்லாம் இங்கே எடுத்து வச்சுருக்கேன். அது என்னன்னு உங்களுக்கு வரிசையாக காமிச்சிடுறேன். இது ஃபஸ்ட்டு இது நம்ம குளத்தில் பிடிச்ச தூண்டியில் பிடிச்ச மீன் சிலேப்பி மீனை கழுவி வச்சுருக்கோம். அடுத்தது இது புளிக்கரைசல் தண்ணி எடுத்து வச்சுருக்கோம், தேவையான புளிக்கரைசல் தண்ணி. அடுத்தது வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கோம். கொத்து கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கோம். வெந்தயம் எடுத்து வச்சுருக்கோம். மாங்காய், மீன் குழம்புல போனால் டேஸ்ட்டாக இருக்கும். மாங்காய் நறுக்கி வச்சுருக்கோம். மல்லித்தூள் எடுத்துருக்கோம். மிளகாத்தூள் எடுத்துருக்கோம். மஞ்சத்தூள் எடுத்துருக்கோம். ஜீரகத்தூள் எடுத்துருக்கோம். தேவையான அளவு உப்பு எடுத்துருக்கோம். சுத்தமான நம்ம வீட்டிலே ஆட்டின தேங்காய் எண்ணெய் எடுத்து வச்சுருக்கோம். புளிக்கரைசல் தண்ணி எடுத்து வச்சுருக்கோம். அதில் எல்லா மசாலாவையும் கொட்டி நம்ம கலந்துக்கலாம். இப்படி தான் மீன் குழம்பு இந்த ஸ்டைலில் தான் வைக்கணும். ஸோ இந்த உப்பு எல்லாத்தையுமே ஃபஸ்ட் ஆட் பண்ணுறோம். உப்பு கொட்டிட்டோம். அடுத்தது ஜீரகத்தூள், அடுத்து மஞ்சத்தூள், அடுத்தது மிளகாத்தூள், அடுத்து மல்லித்தூள். இது நம்ம அப்படியே கரைச்சி வச்சுக்க வேண்டியதான். கரைக்க வேண்டியதான், மிக்ஸ் பண்ண வேண்டியதான். புளி தண்ணியோட எல்லா மசாலாவும் நம்ம கரைக்கிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். கட்டியாக இல்லாமல் நல்லா மசாலாலாம் கட்டியாக இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். புளி தண்ணியிலே எல்லா மசாலாவையும் போட்டு கலந்தாச்சு.
மசாலா வந்து புளி தண்ணியில் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ அடுத்து நம்ம அடுத்த ப்ராசஸ் வந்து தாளிக்கணும். சட்டியை வச்சு எண்ணெயை ஊற்றி வெந்தயம் போட்டு நம்ம தாளிக்கலாம். ஓகே, வாங்க பார்க்கலாம். அடுப்பு எரிய ஆரம்பிச்சுட்டு இப்போ அடுத்து நம்ம சட்டியை வச்சிடலாம். சட்டி சூடாகட்டும். நெக்ஸ்ட்டு ஆயில் ஊற்றிடலாம். சட்டி காஞ்சி வச்சு இப்போ நம்ம ஆயில் ஊற்றுறோம். சுத்தமான கோகோனட் ஆயில். இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு. வெந்தயத்தை போட்டுடலாம். வெந்தயத்தை போட்டுடலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட்டு வெங்காயம் போட்டுடலாம். நெக்ஸ்ட்டு கருவேப்பிலை ஆட் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணணும். நல்லா வெங்காயம் பொன்னிறமாக வரணும். பச்சை மிளகா போட்டுடலாம். நெக்ஸ்ட் நம்ம தக்காளி ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணிடலாம். மசாலா தண்ணியை ஊற்றிடலாம் மீன் குழம்புக்கு. இந்தளவு நம்ம தண்ணி ஊற்றிருக்கோம். மசாலா ஊற்றி தண்ணி ஊற்றிருக்கோம். இது நல்லா மீன்லாம் போட்டோன்னா நல்லா வற்றி கொல கொலன்னு வரணும். நல்லா குழம்பு கொதிக்கிட்டு இப்போ மூடிடலாம். வாங்க இப்போ ரொம்ப நேரம் கொதிச்சிட்ருக்கு. எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. நல்லா கொதிச்சிட்ருக்கு. நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் மாங்காய் போட்டுடலாம். மாங்காய் போட்டாச்சு. ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்கட்டும். நல்லா நான் சொன்ன மாதிரி கட்டியாக வந்துட்டுருக்கு பாருங்கள். மீன் போட்டோன்னா இன்னும் கட்டியாக வந்துடும். சூப்பராக இருக்கும் மீன். மீன் குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ நம்ம மீனை போட்டுடலாம். ஜிலேபி மீனை போட்டாச்சு. மூடி வச்சிடலாம். பாருங்க நல்லா மீன் வந்துருச்சு. இப்போ நம்ம குழம்பு இறக்கிடலாம். மீன் வந்துருச்சு. ஜிலேபி மீன் ரெடி. இப்போ சாப்பிட்றலாம். குழம்பு ஊற்றுங்க டக்குன்னு. நான் வச்சக்க ஜிலேபி மீன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். வாவ், ஸ்பைசி. பாருங்கள் எப்படி இருக்குது நண்பர்களே. பாருங்கள் குழம்பு கொஞ்சம் போடுங்க.
நானே தூண்டியில் பிடிச்சி நானே சமைச்சேன். இப்போ நான் உங்களுக்கு டேஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். இது எப்படி நல்லா டேஸ்ட்டாக வந்திருக்கு. இதே மாதிரி நீங்கள் கிராமத்துக்கு வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி சாப்பிடுங்க. ஜிலேபி மீன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்படி இல்லைனா நீங்கள் என் வீட்டுக்கு வாங்க, நான் என் குளத்துலேயே பிடிச்சி காமிக்கிறேன், தூண்டியில் பிடிச்சி. இதே மாதிரி நம்ம சமைச்சு சாப்பிட்லாம். எல்லோரும் வாங்க. ஸோ நான் உங்களுக்கு எப்படி பிடிக்கிறேன்னு சொல்லித்தரேன். அதே மாதிரி நம்ம சமைச்சு சாப்பிட்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே கிடைக்கும். ஓகேவா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங். until bye from Martin. சுடுதுப்பா.